அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. ஒரு காய்கறியுடைய விலை விற்கலைனாக்கா அதை நேரடியாக மக்கள்கிட்ட எடுத்து போய் விற்று லாபம் அடைங்கன்னு நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய அனுபவம் என்னன்னாக்கா, ஒரு காய்கறி இப்போ அது வந்து ஒரு 10 ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுட்டு என்னங்கன்னா நம்ம கடையில் கொடுக்கும் பொழுது நம்ம மக்கள்கிட்ட நேரடியாக போனோம்னாக்கா 2 கிலோ 15 ரூபா கொடு, 3 கிலோ வந்து 20 ரூபா கொடு, இந்த மாதிரியான கேள்விகளால் கேட்டு வாங்கிக்குவாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா இதை நம்ம குறையாக சொல்லலை, ஆனால் இதுதான் உண்மையான விஷயம். விவசாயிகளுக்கு ஒரு காய்கறி எடுத்துகிட்டு போனாக்கா அந்த காய்கறி நம்ம திரும்ப எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரணும், விற்க முடியாமல். அதனால் இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணி வாங்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறாங்கன்றது தான் உண்மையான விஷயம். இதே பொருளை வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் போய் நம்ம கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் போய் 40 ரூபாய்க்கு வாங்குவோம். ஆனால் அதை விவசாயிங்கிட்டேருந்து ஒரு 10 ரூபா கொடுத்து முழுமையாக வாங்குறதுக்கு மறுக்கக்கூடிய உலகம் தான் இதுன்றது தான் உண்மையான விஷயம். விவசாயிகள்கிட்ட நீங்கள் கொடுத்து வாங்குங்க, நல்ல தரமான பொருளாக அடிக்கும். இப்போ நம்ம இதை அறுவடை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ விற்கணும்னு எடுத்துகிட்டு போனாக்கா